இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் அதிகாரம். அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அது என்ன பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்? அதிகாரம்னா என்ன மாதிரியான அதிகாரம்லாம் பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோன்னா, எஜுகேஷனில் நம்ம அதிகாரம் கொடுக்கணும். அதே மாதிரி ஜாபு, இதில் நம்ம அதிகாரம் கொடுக்கணும். லைஃபு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே கட்டுப்படுத்தி தான் வாழ வச்சிட்டு இருக்காங்க பெண்களை. அது மாறணுன்னா அதுக்கு பெண்களும் மாறினா மட்டும்தான் முடியும். அது அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக முடியாது. இதை ரீசெண்டாக ஒரு டிபேட் கூட நடந்துச்சு நீயா நானா ப்ரோக்ராமில். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அந்த எம்பவர்மெண்ட்டுங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு செய்யணும்னு நினைக்கிது அப்படின்னா அந்த விஷயத்தை தானாக அந்த பொண்ணு செய்யணும், யாரோட பெர்மிஷனும் இல்லாமல். அதுதான். அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்குதோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான ரைட்ஸும் வேணும். இந்த ரெண்டு விஷயத்துக்குமான ரைட்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த பொண்ணுக்கு அதிகாரம் கிடைச்சிச்சின்னு அர்த்தம். எதை நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அது செய்கிறதுக்கான அதிகாரம், எது எனக்கு வேணான்னு தோணுதோ அதை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கான அதிகாரம். இது ரெண்டுமே இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கான்னா எவ்வளோ போல்டான பொண்ணுக்கும் அது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது பேரண்ட்ஸுங்கிற ஒரு வலையில் கட்டி போட்டு வச்சுருக்கு பெண்களை. அது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி. ஸோ மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுவதற்கான சுதந்திரம். ஏன்னா ஒரு பெண் அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் எந்த கான்செப்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிறந்ததுலேருந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு தாய் தந்தையுடைய வளர்ப்பில் அவங்களோட கண்காணிப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் திருமணமாகி அவங்க அந்த ஹஸ்பண்டோட கண்காணிப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிற இதுலையே போயிடுவாங்க. அப்போ மொத்தமாக அவங்களோட லைஃப் யாரையோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரியே தான் போகுதே தவிர, அவங்க தனியாக சிந்தித்து ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்களால போக முடியல. அதுதான் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் கூட சொல்லியிருந்தாங்க, இந்திய பெண்களில் வேறு நாட்டு ஹீரோயின், இந்திய பெண்கள் மிகவும் சோம்பேறித்தனமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும், லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி இது எந்த அளவுக்கு உண்மைனா, ஒரு 70% உண்மை தான். இங்கே எல்லோரும் நிறைய பேர் கேர்ள்ஸாக இருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது 70% உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி வில்லேஜ் பீப்புள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மோட்டோ இது தான். சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் டெவலப் ஆகி வெளியே வந்துட்டாங்க, நல்லா கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் நிறைய வில்லேஜில் அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி அந்த பெண்களை பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அந்த பெண்கள் காரணம் கிடையாது, அப்பா அம்மா பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அதிலிருந்தெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் வேணும், பர்ஃபெக்டான ஜாப் வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மேரேஜுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகணும். இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். இதை நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. ஸோ சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வரீங்க, மெசேஜாகவே சொல்லுங்கள். நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம இப்போ டேரெக்டாக இப்போ என்ன வகையிலலாம் நம்ம பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கானமிக்கலி ஒன்று, பொருளாதார வகையில் அதிகாரம் அளிக்கிறது. அடுத்து பொலிட்டிக்கல், அரசியல் வழியாக அதிகாரம் கொடுக்கறது. அதுக்கு அடுத்து சோஷியல், சமூகத்தில் அதிகாரம் கொடுக்கறது. இந்த 3 தான் மேஜராக தேவை. இந்த 3 பாயிண்ட்டை கீ நோட் மாதிரி சும்மா எழுதிக்கோங்க. பொருளாதாரத்தில் அதிகாரம் கொடுக்கறது, டிபெண்ட் ஃபேமிலி, எந்த ஒரு பொண்ணும் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது, அந்த ஃபேமிலியும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன் அதை சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே 2 கை இருக்குது, 2 கால் இருக்குல்ல. அப்போ அவங்க உழைச்சி தானே சம்பாதிக்கணும். யாரை நம்பியும் இங்கே யாரும் அதாவது யாரை நம்பியும் யாரும் இங்கே பிறக்கவும் இல்லை, சாக போகிறதும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு எல்லாருமே மைண்டில் எடுத்துக்கணும். நம்ம ஊர் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுச்சுவேஷனில் எப்படி இருக்குன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 30 செகண்டில். அதாவது தன்னோட அப்பா அம்மா ஆண் குழந்தையை விரும்புகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான், பெண் குழந்தைங்களை விரும்புறதில்ல. காரணம் என்னென்னா, பையன் தான் காப்பாற்றுவான்னு. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஆக்சுவலி ஒரு NGO. அவங்க ஒரு தாத்தாவை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அவரோட 2 பசங்களில் ஒரு பையன் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான், இன்னொரு பையன் இந்தியாவில் இன்ஸ்பெக்டராக இருக்கான். ஏதோ ஒரு இதில் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டுக்காரன் தான், இன்ஸ்பெக்டராக இருக்கான். 2 பேருமே அப்பாவை கண்டுக்கல, ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு, சோறு கூட இல்லாமல்.
பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து எதை சொல்லுது அப்படின்னா பெண்கள் வந்து தேவை அப்படிங்கிறத சொல்லுது. எல்லாருமே ஆண்கள் தான் வேணும், பெண் குழந்தைகள் வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய மூட நம்பிக்கை இன்றைக்கி இருக்கிறதுலையே. பெண் குழந்தைகள் இருந்தால் வந்து காப்பாற்ற மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி தான் கொடுப்போம், ஒரு யூஸும் கிடையாதுங்கிற மைண்ட் செட்டில் ஆண் குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் 3-4 பெண் குழந்தைகளை பெற்றுக்கிட்டு 10-15 வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுறது, அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகிறது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், அதாவது வில்லேஜ் சைடில் சொல்கிறேன். ஸோ அதாவது அந்த பேரண்ட்ஸும் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு எஜுகேஷனை கொடுத்துட்டு அவங்க வழியில் விட்டுறணும். அதை விடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைனா தூக்கு மாட்டி செத்து போயிடுவேன், நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படிலாம் பேசினா அப்போ என்ன நடக்கும்? ஒரு யூஸுமே கிடையாது. அந்த பொண்ணோட லைஃப் தான் வீணாக போகும். அப்போ அவங்க பயமுறுத்தி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அடுத்த 6 மாதத்தில் அவன் வந்து குடிச்சிட்டு போதையில் சூசைட் பண்ணி செத்து போயிடுவான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து ரியலாக நடந்த விஷயங்களை சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கு 15 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, 17 வயசில் ஒரு பையன் பிறந்துருச்சு. கரெக்டாக அந்த பொண்ணு 3 வருஷம் 4 வருஷத்தில் அந்த ஹஸ்பண்ட் வந்து குடிபோதையில் போய் தூக்கு மாட்டி செத்து போயிட்டார். பயம்புறுத்தணும் ஃபேமிலியை, நான் செத்து போயிடுவேன்னு பயம்புறுத்தணுங்கிற ஒரு கான்செப்டில் போயிருக்காரு. ஆனால் அவர் உண்மையாகவே செத்து போயிட்டார். இப்போ அந்த லேடிக்கு 30 வயசு ஆகுது, பையன் 10th படிக்கிறான். என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு? அப்போது அந்த பொண்ணுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பை அந்த ஃபேமிலி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல மாப்பிள்ளையை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி ஒருத்தன் இல்லைன்னா கூட அவங்களால லைஃப்பை ரன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் இது தான். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. அதுக்கு நம்ம தான் அதை புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, நம்ம அடுத்தது உள்ளே போயிடலாம் டாப்பிக்குள்ளே. ஸோ பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதிகாரம் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அரசியலில் அதிகாரம் ப்ளஸ் சமூகம், இது 3 வகையிலையுமே அதிகாரம் கொடுக்கணும். வெளிப்படையாக அதிகாரம் இருந்தாலும் பட் ஆனால் ஒவ்வொரு ஆண்களும் தன்னோட வீட்டை தாண்டி இருக்கிற பெண்களையும் தன்னோட வீட்டு பெண்கள்ங்கிறது மாதிரி நினைக்கிற வரைக்கும் இந்த 3 அதிகாரமும் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் உண்மை. இது கிடைக்கணுன்னா கவர்மெண்ட் வந்து சிவியரான சட்டங்களை கொண்டு வரணும். அது எல்லாத்தையும் நம்ம இந்த டாபிக்குள்ளே பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தான் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கேள்வி எப்படி வேணாலும் கேட்குறான் இப்போ சமீபமாக வர்ற இடங்களில். அதுக்காக தான் சொல்கிறேன். சோஷியல் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை புரிதலோடு இருந்தால் தான் நம்மளால் யோசித்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் நிறைய விஷயம் பேசுகிறேன். சும்மா பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாமே ரீசன் இருக்குது. அப்போ 3 வகையில் நம்ம வந்து அதிகாரம் கொடுக்கறத பற்றி நம்ம பேசுகிறோம். பொருளாதாரம், அரசியல், சமூகம், எக்கானமிக்கலி, பொலிட்டிக்கலி, சோஷியலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுதிக்கோங்க, இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படிங்கிறது March 8. March 8 வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது 1975. 1975 வருஷத்தில் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா யுனைடெட் நேஷன், ஐநா சபைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐநா சபையால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. UNOS. அது எழுதிட்டிங்கன்னா அடுத்தது நேஷ்னல் விமன்ஸ் டே. அது வந்து சர்வதேச பெண்கள் தினம் தமிழில். சர்வதேச பெண்கள் தினம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நேஷ்னல் விமன்ஸ் டே, தேசிய மகளிர் தினம் தமிழில். நேஷ்னல் விமன்ஸ் டே அடுத்தது.
எழுதியாச்சா? தேசிய மகளிர் தினம் நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். February 13, February 13 தேசிய மகளிர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யாரோட பர்த்டே அப்படின்னா சரோஜினி நாயுடுடைய பர்த்டே. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும். இந்தியாவின் நைட்டிங்கேல் யார் அப்படின்னா இவங்க தான். சரி, இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லுங்கள் எல்லாரும். March 24 இல்லையா? இந்த March 24 வந்து என்ன டேவாக கொண்டாடுறோம் வேர்ல்டு லெவலில்? ஆக்சுவலி March 20 March 24 வரைக்குமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது. அதெல்லாம் தெரியுமா? இந்த இன்ஸ்டாகிராம் டெலகிராம்லலாம் கூட இதை அப்பப்போ கதை மாதிரி போடுவாங்க, சும்மா ஒரு ஷார்ட்கட்காக. தெரியுமா எல்லாருக்கும்? இன்றைக்கி வந்து டிபி டே, வேர்ல்டு டிபி, டியூபர்குலோசிஸ். இன்னைக்கு வந்து டியூபர்குலோசிஸ் March 24. March 20 வந்து March 20 சிட்டுக்குருவி தினம். March 20 சிட்டுக்குருவி தினம். March 21 வந்து ஃபாரஸ்ட் டே, காடுகள் தினம். கரெக்டு. March 22 உலக தண்ணீர் தினம். March 23 வந்து உலக வானிலை தினம்னு சொல்லுவாங்க. ரேடியோ. அடுத்து வந்து டிபி. இந்த 5மே லைனாக வரும். 20, 21, 22, 23, 24. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுவாங்க. சிட்டுக்குருவிக்கு காட்டில் தண்ணீர் கிடைக்காததுனால, வானிலை சரியில்லாத காரணத்தினாலையும் காசநோய் வந்து செத்துப்போச்சு அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் பார்த்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் குரூப்பில். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நேஷ்னல் விமன்ஸ் டே எழுதியாச்சா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு பெண் குழந்தைகள் தினம் எழுதிட்டிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் விமன் சைல்டு டே, விமன் பெண் குழந்தைகள் தினம். கேர்ள் சைல்டு, விமன் சைல்டு டே, கேர்ள் சைல்டு. தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்டு டே, தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்டு டே. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் தினம், தமிழ்நாடு பெண் குழந்தைகள் தினம். February 24 ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. இந்த 3 டேவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சில ஆர்டிகல்ஸ் இருக்குது விமன்ஸ்க்கு வந்து ஈக்குவலான சில விஷயங்கள். அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 3ஆக பிரித்தோம் இல்லையா? அதாவது எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ங்கிறது பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாகன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ பொருளாதார ரீதியாகங்கிற டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து பார்த்தோன்னா அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்த செய்யுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக தான் பெண்களுக்கு சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்படுற பெண்களுக்கு பொருளாதார மேம்பாடுக்காக கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள்ங்கிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதாவது சின்ன வயசுலேருந்து பெற்றோர்களை சார்ந்தோ இல்லை பிற்காலத்தில் வந்து கணவனை சார்ந்தோ அதுக்கும் பிற்காலத்தில் பிள்ளைகளை சார்ந்தோ தான் இருக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃப்ரீடமே கிடையாது பொருளாதாரத்தில். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய உண்மை. அப்போ அதில் இருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் இந்த அதிகாரம் அளித்தலோட முக்கிய நோக்கம். அதாவது எக்கனாமிக்கலி எம்பவர்மெண்ட்டை வந்து கொடுக்கணுங்கிறதுக்கான முக்கிய நோக்கமே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து மேக்ஸிமம் 99% எல்லாருமே மற்றவங்களை சார்ந்து தான் வாழ்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெண்களை பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாலே சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது சமூகத்தோட மாற்றத்துக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெண்களுக்கான பொருளாதார விடுதலைங்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சொத்தில் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால்
அதனால் மட்டுமே இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாநில அரசு இப்போ வந்து என்னது மகளிர் உரிமை திட்டம்னு ஒன்று மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் பெண்களுக்கு உரிமை கிடச்சிருமானா அதுவும் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்களுக்கு கொடுத்து மலடாக்குறது தான் சொல்ல போனால். பெண்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் செட்டை மோசமான நிலைக்கு தள்ளுறதுக்கான ஒரு விஷயந்தான் இது. அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், இல்லை பெண்களை வந்து முன்னேற்றத்துக்கு தேவையான நாலேஜபிளான விஷயங்களை கொடுக்கலாமே தவிர மாதம் 1000 ரூபா கொடுத்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார வைக்கிற மாதிரி கணக்காயிடுச்சு இது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து இன்னும் உடைக்கணும். ப்ளஸ் வந்து இன்றைக்கும் வந்து பெண்கள் அப்படின்னா வீட்டில் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே சமைக்கிறது அவங்க தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை இன்ன வரைக்கும் யாருமே உடச்சி எரியறதுக்கு முன் வரவே இல்லை. இது எல்லாராலுமே வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக இல்லையா? தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இதுதான் சுச்சுவேஷன் இன்றைக்கி. அதில் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு தான் வந்து இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். பாரதிதாசன் அப்போவே பாட்டு பாடியிருக்காரு, என்னைக்கு வந்து ஆண்களும் வந்து சமைப்பதுங்கிறது நமக்கும் இருக்கக்கூடிய கடமை அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருப்பிடும், இல்லைன்னா உருப்பிடுறதுக்கு சரித்திரமே கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டே பாடியிருப்பார் பாரதிதாசன். 9th தமிழ் புக்லேயே அதில் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டை. அப்போது ஆண்கள் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு விடுதலை கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் அடிக்கடி இதுக்கு சொல்கிற கவிதை வந்து நிறைய டைம் சொல்லுவேன் ஒரு கவிதையை. அதாவது என்னது, ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில், வீடுகளில் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறாரு. ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில், அதாவது ஒரு மேகசின் ஒன்று போடுறாங்கன்னா அதில் மட்டும் அழகாக முன்னாடி அட்டையில் வந்து அந்த பெண்களோட ஃபோட்டோவை போடுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே அடைச்சி வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். யாரையுமே வந்து நம்ம இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு வெளியே கொண்டு வர்றதும் கிடையாது. இல்லை எல்லார் வீட்லேயும் சமைச்சு கொடுக்கறது ஒய்ஃபாக தான் இருப்பாங்களே தவிர அது ஹஸ்பண்டாக இருக்காது பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மாற்றம் பெறணும். அப்போ தான் வந்து அவங்களால நான் வெளியே வந்து பெரிய லெவலில் இருக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட்னு ஒன்று கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆண்கள் தான் வந்து 60-70% வந்து வேலைக்கு போகக்கூடிய நிலையில் இருக்காங்களே தவிர பெண்கள் வெறும் 25% மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அப்பா அந்த ஃபேமிலி, அந்த ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி, இன்றைக்கி எல்லாருடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலி, லைக் வந்து அவங்க மாமியார் மாமனார், அவங்க நினைக்கிறது வந்து தன்னோட பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணுன்றது கிடையாது, ஒரு வேலைக்காரியை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணுங்கிற கான்செப்டில் தான் இன்றைக்கி எல்லாருமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண போகிறோம் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உடச்சி எரிஞ்சிட்டு தான் நீங்கள் அடுத்ததை யோசிக்கணுமே. அப்படிப்பட்ட திருமணம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நமக்குள்ள தைரியம் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையும் வீணாக தான் போகும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரி, ஓகே, பொருளாதார மேம்பாட்டுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். அதாவது விமனுக்கு வந்து எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்கானமிக்கலி டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் டாபிக் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்திய அரசின் நடவடிக்கைகள், பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்திய அரசின் நடவடிக்கைகள் அப்படின்னு போட்டு நான் சொல்கிற ஸ்கீம்ஸ்லாம் ஒன்றா லைன் பை லைனாக எழுதிக்கோங்க. பெண்களோட பொருளாதார வளர்ச்சிக்கான ஸ்கீம்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்வலாம்பன் ஸ்கீம், அதாவது ஸ்வலாம்பன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கமெண்ட் பண்ணுறேன் 2 லாங்குவேஜ்லையுமே, புரியலன்னா நான் அதை பார்த்துக்கோங்க, சில வார்த்தைகள் புரியாது. ஸ்வலாம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. ஸ்வலாம்பன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கமெண்ட்டில் போட்டிருக்கேன். ஸ்வலாம்பன் திட்டம், ஸ்வலாம்பன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இது வந்து 1982 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விமனுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக.
ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ண, விமனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது. 1982 வருஷம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக, திறன் மேம்பாட்டு பயிற்சி, இந்த திட்டத்தின் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதோட அடுத்த முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து இவங்கள செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து சுய வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறது. புரியுதா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஸ்டெப் திட்டம். ஸ்டெப் அப்படின்னு ஒன்று, கேபிட்டல் STEP ஸ்டெப்பு. ஸ்டெப்புனா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோங்க எல்லாருமே. ஸ்டெப் அப்படின்னா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். ஸ்டெப் திட்டம், அதான் ஸ்டெப்புங்கிற ஸ்கீமு. 1986 இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க. 1986. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஏஜ் இருக்காங்க இல்லையா, 16 அண்ட் அபவில் இருக்கிற ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஸ்கீம். அதாவது தொழில் பயிற்சி, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கான ஒரு ப்ரோக்ராம். சிம்பிளாக எழுதிக்கோங்க. 16 இயர்ஸ் அண்ட் அபவ் கேர்ள்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங். பதினாறு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக கொண்டு வந்தது தான் ஸ்டெப்பு. இதில் என்னென்னலாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் எப்படி வந்து பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாங்க, விவசாயம் கற்றுக் கொடுப்பாங்க, தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் பற்றி கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரிலேட்டடாக கற்றுக் கொடுப்பாங்க, அடுத்து வந்து ஹேண்ட்லூம் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் என்னது இந்த கைவினை கலைகள், நிறைய விஷயங்கள் வந்து என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்கீமில் ஒரு இனிஷியலாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சும்மா எழுதிக்கோங்க, ஒரு 2 பாயிண்ட் போதும். எல்லா வகையிலையுமே ட்ரைனிங் கொடுப்பாங்க, எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஐடிக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திறன் பயிற்சி கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. கிராமப்புற பெண்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரூரல் விமனுக்கு.
அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் தமிழ்லையும் போடுறேன். ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து 93ல் ஸ்டார்ட் பண்ணாங்க, 1993. ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படிங்கிறது 1993ல் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். இது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதை ஸ்டார்ட் பண்ணது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, எழுதணும்னு அவசியம் இல்லை. இதில் என்ன எழுதணும் அப்படின்னா இயர் வந்து 93, 1993ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து சுய தொழில் தொடங்கிறதுக்காக கடன் வசதி கொடுக்கறது, சுய தொழில் தொடங்க கடன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது. பெண்கள் சுய தொழில் தொடங்கிறதுக்கு கடன் வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக பெண்களை மாற்றுறதுக்காக கடன் வசதி பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். கடன் எது மூலமாக கொடுப்பாங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு இருக்கும் இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப், அவங்க மூலமாக கடனை கொடுப்பாங்க. எதுக்கு எந்தெந்த ஸ்கீமு ப்ளஸ் எந்த வருஷம், அவ்வளோதான். ரொம்ப டீப்பாலாம் நம்ம படிக்க போகிறதில்ல, இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிட்டாலே போதும். அதுக்கடுத்து மகிழா சம்ரித்தி யோஜனா கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். மகிழா சம்ரித்தி யோஜனா, மகிழா சம்ரிதி யோஜனா. இந்த ஸ்கீமும் 1993 தான். புரியல, எல்லா ஸ்கீம்ஸ் அதுவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் அப்படி தான் இருக்கும், நம்ம எதுவும் கேட்க முடியாது. மகிழா சம்ரித்தி யோஜனா 93, 1993ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக அப்படின்னா பிசி விமனுக்காக, அதாவது ஓபிசி விமன், பிசி எம்பிசி இருக்காங்க இல்லையா அவங்க, பிசின்னே போட்டுக்கோங்க, பேக்வர்ட் கிளாஸ் விமன்ஸ்க்காக, பிசி மட்டும். பேக்வர்ட் கிளாஸ் விமன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். அதாவது பேக்வர்ட் கிளாஸ் விமன்ஸ்க்காக கடன் வழங்குறதுக்கு ஸ்கீம். புரியுதா?
பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்களுக்கு தொழில் தொடங்க கடன் வழங்கும் திட்டம். தொழில் தொடங்க கடன் வழங்கும் திட்டம். புரிஞ்சதா? பேக்வேர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. தொழில் தொடங்கிறது கடன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். ஓகேவா? எழுதியாச்சா? அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ஸ்வா சக்தி ப்ராஜெக்ட். ஸ்வா சக்தி ப்ராஜெக்ட் அது வந்து 93 தான். ஸ்வா சக்தி ப்ராஜெக்ட் வந்து 98. சுவசக்தி திட்டம்னு போட்டுக்கோங்க தமிழில். சுவசக்தி திட்டம். சுவசக்தி திட்டம் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. ஸ்வா சக்தி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. 98ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுவசக்தி திட்டம். ஆயிரத்தி 1998ல் ஸ்டார்ட் பண்ணாங்க சுவாசக்தி ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட 9 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? பெண்களுடைய விமன்ஸுடைய வாழ்க்கை தரம் இருக்கு இல்லையா, அதாவது லைஃபோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரி சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற சில ஸ்டேட்டில் இருக்கிற விமன்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இந்த ஸ்கீம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் போதும். அதுக்கு மேலே எழுத வேண்டாம் வேறு எதுவும். டேரெக்டாக அடுத்த ஸ்கீம் போயிடலாம். அடுத்தது ஸ்வயம் சித்தா. ஸ்வயம் சித்தா ஸ்வயம் சித்தா திட்டம். SSS சொல்லுவாங்க. ஸ்வயம் சித்தா ஸ்கீம். ஸ்வயம் சித்தா ஸ்கீம் தமிழில் ஸ்வயம் சுவாயாயும் ஸ்வயம் சித்தா திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணது 2001. ஸ்வயம் சித்தாங்கிற ஸ்கீம் 2001ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சுய உதவி குழுக்களை உருவாக்குறது புதுசாக. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து உருவாக்குறதுக்காகவும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காகவும் இந்த ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதாவது சுய உதவிக்குழு உருவாக்குதல், சுய வேலைவாய்ப்பு உருவாக்குதல். சுய உதவிக்குழு, சுய வேலைவாய்ப்பு இது ரெண்டுத்தையும் உருவாக்குறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து உருவாக்குறதுக்காகவும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது எழுதிட்டிங்கன்னா அடுத்த ஸ்கீம் நான் வந்து எழுதுகிறேன் பாருங்க, கமெண்ட்டில் போடுறேன்.
எழுதியாச்சா இது வரைக்கும்? ஸ்வயம் சித்தா வரைக்கும். அடுத்து வந்து டே என்ஆர்எல்எம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். டே என்ஆர்எல்எம் ஆக்சுவலி இந்த ஸ்கீம் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். டே என்ஆர்எல்எம், டே என்யூஎல்எம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். இப்போதைக்கு இந்த என்ஆர்எல்எம் மட்டும் எழுதிக்கோங்க. அது ஆஃப்டர் தான் அது பிரிஞ்சது, இப்போது எழுத வேண்டாம். டே என்ஆர்எல்எம்னா என்னென்னா, தீன் தயாள், கமெண்ட்டில் போடுறேன், தீன் தயாள் அந்தியோதயா. பார்க்க கஷ்டமாக இருக்கும் இது, ஆனால் படித்தா ஈஸி, பயந்துடலாம் வேண்டாம். நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட்ஸ் மிஷன் பார்த்துக்கோங்க, கமெண்ட்டில் இருக்குது. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட்ஸ் மிஷன். கமெண்ட்டில் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் வேணால் சொல்கிறேன். தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், டே என்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. दीन दयाल अंत्योदय योजना, नेशनल रूरल लाइवलीहुड मिशन. இது வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். 2011 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2011. டூ 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பத்திலருந்தும் ஒரு பெண்ணை சுய உதவி குழுவுக்கு கீழே கொண்டு வரணுங்கிறது தான் இதோட டார்கெட்டே. இந்த ஸ்கீமோட டார்கெட் என்னென்னா, ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கக்கூடிய புவர் ஃபேமிலியிலருந்தும் ஒவ்வொரு விமனை செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கீழே கொண்டு வரணும். புரியுதா? ஒவ்வொரு வில்லேஜில் இருந்தும் புவர் ஃபேமிலி, இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா அதில் 500 ஃபேமிலிஸ் இருக்குன்னா அதில் 300 ஃபேமிலிக்கு மேலே கண்டிப்பாக புவர் ஃபேமிலிஸாக இருக்கும். அந்த 300 ஃபேமிலியில் இருந்தும் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொரு விமனை வந்து சூஸ் பண்ணி அவங்கள சுய உதவி குழு கீழே கொண்டு வரணும், செல்ஃப் ஹெல்ப் குரூப் கீழே, வேறு ஒன்றும் கிடையாது. கிராமப்புறத்திலிருந்து ஒவ்வொரு ஏழை குடும்பத்திலையும் ஒரு பெண்ணை சுய உதவி குழுவின் கீழ் கொண்டு வருவது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் கீழே கொண்டு வரணும். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி லோன் எடுத்துக்கலாம். அதை பொறுமையாக மந்த்லி வந்து 5000 6000 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்து பொறுமையாக கூட கழிச்சிக்கலாம். வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2011 போட்ட ஸ்கீம். அதுக்கடுத்து உத்யோகினி ஸ்கீம் 2014. உத்யோகினி ஸ்கீம் தமிழில் உத்யோகினின்னு எழுதிக்கோங்க. உத்யோகினி திட்டம் 2014 கமெண்ட்டில் இருக்குது. உத்யோகினி திட்டம் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உத்யோகினி அப்படிங்கிற திட்டம் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக போடப்பட்டுச்சு அப்படின்னா, பெண்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பாங்க இந்த திட்டத்து மூலமாக.
விமன்ஸு, அதாவது எந்த கேட்டகரி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் பார்க்காம எனி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி வட்டி கிடையாது. அந்த 1,00,000 ரூபா வரைக்கும் கொடுக்குற கடனுக்கு வட்டியே கிடையாது. புரியுதா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடன் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான ஒரு விஷயமே. 1,00,000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க விமன்ஸ்க்கு கடனாக. உத்தியோகினி ஸ்கீம் எழுதிட்டிங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் வந்து லோன் கொடுப்பாங்க. எந்த ஒரு வட்டியும் நம்ம கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக உத்தியோகினிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க 2014. அதுக்கு அடுத்தது முத்ரா யோஜனா. முத்ரா யோஜனா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச திட்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்கீமில் தான் அதிகமான பெண்கள் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. லோன் அதிகமாக கிடைக்கிது இந்த ஒரு ஸ்கீமால் தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக. முத்ரா, MUDRA, முத்ரா யோஜனா. முத்ரா தமிழில் அப்படியே எழுதிக்கோங்க. முத்ராங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து 2015 ஏப்ரல் 8 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏப்ரல் மாதம் 8 2015. ஏப்ரல் 8 முத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்கீமு, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு ஒரு 2 மந்த் நியர்பைக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. முத்ரா யோஜனா அப்படிங்கிறது 2015 ஏப்ரல் 8 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்காகவும் சிறு தொழில் முனைவோருக்காகவும் கடன் வழங்குறது தான் இந்த ஸ்கீம். மகளிருக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் கடன் வழங்கக்கூடிய திட்டம். அதாவது விமன்ஸ் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டுத்துக்கும், விமனுக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் கடன் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சிசு, கிஷோர், தருண் இந்த 3 நேமில் கடன் கொடுக்குறாங்க. சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நேமில் கடன் கொடுக்குறாங்க. கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், சிசு, கிஷோர், தருண். இந்த ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து PMMYன்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. PMMY இப்படி தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க. PMMY, DNRLM, SSS இப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தான் அது என்னங்கிறத யோசித்து எழுதணும். எக்ஸாம்லேயே இப்படி தான் கேட்பாங்க, மெயின்ஸ்லலாம் இப்படி தான் கேட்பாங்க. PMMY, எக்ஸ்பிளைன் PMMY, அவ்வளோதான். நம்ம தான் அதுக்கு என்ன ஸ்கீமுன்னு கண்டுபிடிக்கணும். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு. அப்போது அதில் 3 டைப் ஆஃப் கடன் வந்து கொடுக்குறாங்க. சிசு, கிஷோர், தருண். சிசுவில் எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000 ரூபா வரைக்கும் கடன் தராங்க. 3ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் சிசுக்கிட்ட ஒரு ஐஃபன் போட்டு 50,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரியுது. ஃபஸ்ட்டு வந்து சிசு பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபா வரைக்கும் கடன் தராங்க. அடுத்தது கிஷோரில் வந்து 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க. சிசுங்கிறது 50,000 வரைக்கும் கடன் தருவாங்க. 1 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் கடன் தர்றது சிசு. 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் தராங்கன்னா அது கிஷோர். 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் தந்தால் அது கிஷோர் கீழே வந்துடும். அடுத்தது தருண் வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்தா தருண். 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்தா தருண்.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த வருஷம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தருண் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. தருண் ப்ளஸ் 4வதா. மொத்தம் 3 டைப்பில் தான் கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ தருண் ப்ளஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணி 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அப்போது முத்ராவில் எவ்வளோ வரைக்கும் கடன் தராங்கன்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அது எதுலன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறது தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு இதில் தான், இந்த ஸ்கீமுக்கு கீழே. இப்போ 4ஆக பிரிச்சுட்டாங்க. 3ன்னு இருந்ததை 4ஆக பிரிச்சுட்டாங்க சமீபமாக. அப்போது தருண் ப்ளஸில் வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க. ஆக்சுவலி இது 2024 எண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சும்மா அது எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க போதும், எப்போங்கிறது வேண்டாம். 4வதாக ஒன்று தருண் ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணி 10 லட்சம்லேருந்து 20 லட்சம் வரைக்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து மகிழா இ-ஹார்ட் அப்படின்னு ஒன்று கமெண்ட்டில் போடுறேன். மகிழா இ-ஹார்ட் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மகிழா இ-ஹார்ட் அப்படிங்கிறது 2016. நம்ம இப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடுக்குன்னு தனியாகவே பார்ப்போம். இந்தியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் எக்கானமிக்கலி, பொலிட்டிக்கலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலி, 3ஐயும் தனித்தனியாக பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு தனியாக பார்ப்போம் மொத்தமாக. அந்த மாதிரி பிரித்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவை மட்டும் எழுதிக்கோங்க. மகிழா இ-ஹார்ட் அப்படிங்கிறது 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு வெப்சைட்டு. மகிழா இ-ஹார்ட்டுங்கிறது ஒரு வெப்சைட்டு. இது வந்து ஸ்கீம் கிடையாது, இது ஒரு வெப்சைட்டு. இது எதுக்குன்னா டைரக்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஃபார் விமன் என்டர்பிரீனியர்ஸ். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் விமன் என்டர்பிரனர்ஸ். யார் யாருக்கெல்லாம் இது உதவும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எ டைரக்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் விமன் என்டர்பிரனர்ஸ். SHGs செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், NGOs. இவங்க எல்லாருமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல சில ப்ராடக்ட். இப்போ வந்து சில பெண்கள் வந்து சோப்பு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, காளான் உற்பத்தி பண்ணுவாங்க, இந்த மாதிரி புது வகையான பொருட்களை வந்து தயாரிப்பாங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் டைரெக்டாக நம்ம வந்து ஆன்லைன்லேயே விற்றுக்கலாம் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில். அதுதான் வந்து மகிழா இ-ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ், SHGs, NGOs. இவங்க எல்லாருக்குமே பெண் தொழில் முனைவோர், சுய உதவிக்குழு, அரசு சாரா நிறுவனங்கள். பெண் தொழில் முனைவோர், சுய உதவிக்குழு, அரசு சாரா நிறுவனங்கள். நோட் பண்ணிக்கோங்க. பெண் தொழில் முனைவோர், சுய உதவிக்குழு, அரசு சாரா நிறுவனங்களை சார்ந்த பெண்கள். 2016 பெண் தொழில் முனைவோர், சுய உதவிக்குழு, அரசு சாரா நிறுவனங்களை சார்ந்த பெண்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான இணையதளம். இதனால என்னன்னா இந்த நடுவில் வந்து பையர்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் வந்து இடைத்தரகர்கள்னு சொல்கிறோம்ல, இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமே. அதாவது டைரெக்டாக பெண்கள் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த வெப்சைட் மூலமாக யாருக்கு அந்த பொருள் தேவையோ அவங்களுக்கே விற்றுடலாம்.
நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை இன்னொருத்தங்க கைக்கு மாற்றி அவங்க ஒரு ரேட்டு வச்சு அவங்க இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து அங்கேருந்து திருப்பி கஸ்டமருக்கு போகும், இந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட போகணுன்றதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2016. அவ்வளோதான். அதுக்கடுத்து WEP வெப் அப்படின்னு ஒன்று, விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். WEP விமன், எவ்வளோ விஷயம் உங்களுக்காக இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. WEPன்னு சொல்லுவாங்க, விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். கமெண்ட்டில் இருக்குது. பெண் தொழில் முனைவோர் தளம், பெண் தொழில் முனைவோர் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பெண் தொழில் முனைவோர் தளம். பெண் தொழில் முனைவோர் தளம் 2018 இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது நிதி ஆயோக். அதாவது இது எதுக்காகனா விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ வந்து ஒரு 10 பேர் தான் விமன்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து வெறும் 10 பேர் தான் விமன் மூலமாக பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அதை ஒரு 100 பேராவோ 1000 பேராவோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதாவது விமன்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, தொழில் முனைவோர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது. நிறைய விமன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து 3 பில்லர்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 3 பில்லர்ஸ் என்னங்கிறத நான் போடுறேன், கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. இந்த 3 பில்லர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 3 கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்த 4வது வேறு சம்மந்தமில்லாத ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஸ்கீமில் இல்லாத ஒரு பில்லர் எதுன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். தமிழில் எழுதிக்கோங்க, அதை இங்கிலீஷில் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், தமிழில் வந்து சொல்கிறேன், எழுதிக்கோங்க. இச்சா சக்தி. இச்சா சக்தி. இச்சா சக்தினா என்னென்னா, ஒருத்தங்க வந்து ஒரு தொழில் சம்மந்தமாக எனக்கு ஐடியா இருக்குன்னு அதில் நான் பண்ணால் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த தொழிலையே கற்றுக் கொடுக்குறது தான் இச்சா சக்தி. ஓகேவா? அதே டிபார்ட்மெண்ட்டு அதே தொழிலை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதான் வந்து இச்சா சக்தின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது எழுதுனா போதும், என்னன்னெலாம் தேவையில்லை. இச்சா. 2வது வந்து கியான் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து பிஸ்னஸ்லாம் ஐடியாவே கிடையாதுன்னு சொல்கிற விமனுக்கு பிஸ்னஸ் பற்றி சொல்லி கொடுக்கறது, அதுதான் கியான். இச்சா ஃபஸ்ட்டு, 2வது கியான், 3வது கர்மா சக்தி. 3வது கர்மா சக்தி. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கர்மா சக்தி. இந்த 3 சக்தி தான் வந்து 3 தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 பில்லர்ஸ். இந்த வெப்புங்கிற ஸ்கீமோட 3 பில்லர்ஸ் வந்து இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. 2018 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் இது, ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். விமனுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அதுக்கடுத்து சுய உதவி குழுக்கள் அப்படின்னா என்னன்னு எழுதிக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லா ஊர்லேயுமே இருக்கா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு எல்லா ஊர்லேயுமே இருக்கா? எல்லாருக்குமே தெரியும்ல அதை பற்றி. மகளிர்கள் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க மேக்ஸிமம், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 15லேருந்து 20 பேர் தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸே இதுக்கு. ஓகேவா? இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் தெரியுமா இருக்காது? இதை ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுமா? ஓகே, அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு சுய உதவிக்குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணான்னா பங்களாதேஷ். வங்காளதேசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. வங்காளதேசம்.
பங்களாதேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. ஆக்சுவலி இது வந்து எப்போனா 1975 உருவாக்குனாங்க. ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் உருவாக்குனாங்க. எந்த வருஷம்னா 1975 உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், இது வந்து கவர்மெண்ட்டோடதே இருக்கும். நிறைய கவர்மெண்ட் பேங்க்லேயே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில விமன்ஸு. அதில் நம்ம மெம்பராக இருந்தோம்னா, அதில் ஒரு 2 லட்சம் லோன் எடுத்துருக்கோன்னா திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு அதெல்லாம் லாபம். பல்லாயிரம் கோடியில் தள்ளுபடி பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சுய உதவி குழுக்களில் இந்த அரசாங்க பேங்க்கில் எடுத்திருக்கவங்க எல்லாத்துடைய மணியும் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த மணியை கட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இதை சொல்லலாம். நம்ம அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறதே இதுதான். நிறைய எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதை பற்றி. அதே மாதிரி 1975 பங்களாதேஷில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா, ரொம்ப முக்கியம், நபார்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்குது. நபார்டுங்கிற பேங்க் தான் இதை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நபார்டு அப்படிங்கிறது என்னது? தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க, தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த நபார்டு அப்படிங்கிற பேங்க் தான் இந்தியாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்களை தொடங்கி வச்சாங்க. எந்த வருஷம்னா 1986. 1986 1986 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 1986 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த நபார்ட் பேங்க் மூலமாக எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஆக்சுவலி இந்த சுய உதவி குழுவை வந்து இன்ஃபார்மல் வாலண்ட்ரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபார்மல் வாலண்ட்ரி அசோசியேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது முறைசாரா தன்னார்வ சங்கம். அப்படின்னா என்னென்னா, அரசாங்கத்தால் பதிவு செய்யப்படாத ஒரு தன்னார்வ சங்கம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் முறைசாரா தன்னார்வ சங்கம். முறைசாரா தன்னார்வ சங்கம். இன்ஃபார்மல் வாலண்ட்ரி அசோசியேஷன். இன்ஃபார்மல் வாலண்ட்ரி அசோசியேஷன் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இதன் மூலமாக பெண்களுக்கு அதிகாரம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கணவனுக்கு வந்து அந்த வீட்டில் மணி ஒன்று அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா அதை மனைவியால் தான் இந்த சங்கத்திலேருந்து எடுக்க முடியும். ஏன்னா இந்த சங்கம் அப்படிங்கிறது பெண்கள் மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டது. ஆண்களுக்கு வந்து இதில் வந்து தகுதி கிடையாது உறுப்பினர் ஆகிறதுக்கு. அப்போது பெண்களை நம்பி தான் அந்த ஆண்கள் வந்து இருக்க முடியும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இதில் சங்கத்தில் லோன் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கடன்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இது ஆண்களுக்கு கிடைக்காதுங்கிறதுனால ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் இதுக்குள்ளே சொல்கிறாங்க. அதனால தான் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்களோட திறமையை வந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன சொல்கிறது வித்தியாசமான ஃபீல்டில் அவங்கள ஈடுபட செய்கிறதுக்காகவும் இதை உருவாக்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 1 லட்சம் 2 லட்சம் பஞ்சாக கிடைக்கும் போது அந்த பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு ஆசை, ஐடியா வரும் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் தான் இந்த சுய உதவி குழுக்களை தொடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க.
ஸோ 10லேருந்து 20 பேர் தான் இதில் மெம்பராக இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 10லேருந்து 20 பேர் மெம்பராக இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 10லேருந்து 20 உறுப்பினர்கள். ஆப்ஷனில் 15லேருந்து 25, 15லேருந்து 20 எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் 10லேருந்து 20 மெம்பர் தான் இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லையும், ஒவ்வொரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்லையும் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சன் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும். ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சன் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும். இதுக்கு வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து ஓய்வு நேரங்களில் மட்டும்தான் இந்த கூட்டம் வந்து கூடணும். இந்த குரூப் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கூட்டம் மாதிரி கூடி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். பட் ஆனால் அது கட்டாயம் கிடையாது. யாரையும் கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் இந்த குரூப்பில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இது இருக்கிறனால பெண்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து எழுத்தறிவு ரிலேட்டடான அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பெண்களுக்கு வந்து ரெக்கார்ட் வந்து இது பண்ணுறது, ப்ளஸ் வந்து கணக்குகள் வந்து சரி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதை யார் மூலமாக இதெல்லாம் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். இதெல்லாம் யார் மூலமாக ரன் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க்கு. இந்த கடன்லாம் கொடுக்கறது யாருன்னா பேங்க்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் கவர்மெண்டல் இருக்காங்கல்ல, அந்த என்ஜிஓ, அவங்க எல்லாம் இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுக்கான கடன்களை. ரொம்ப முக்கியமாக பேங்க் தான் இந்த கடனை கொடுக்குறாங்க இன்ன வரைக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, தமிழ்நாட்டில் எப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். 1989 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது 1989 கருணாநிதியால் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. 1989 செப்டம்பர் மாதம் கருணாநிதியால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வச்சாங்க. 1989 செப்டம்பர் மாதம் தருமபுரி மாவட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபண்டிங் தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க, நிதியுதவி பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஃப்ஏடினா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். விவசாய மேம்பாட்டிற்கான உலகளாவிய நிதி. விவசாய மேம்பாட்டிற்கான உலகளாவிய நிதி இவங்க தான் ஐஎஃப்ஏடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐஎஃப்ஏடி அப்படிங்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ நம்ம வந்து இந்தியாவில் எக்கானமிக்கல் ரிலேட்டடாக விமன் எம்பவர்மெண்ட்டை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் விமனுக்கு என்ன மாதிரியான எம்பவர்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பிரேக் எடுத்துக்கோங்க.